என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மைக் செட் சேனல் இருந்தால் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தீபாவளி சோதனை கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் காலையில வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கோ. இது மட்டும் ஆளுக்கு. ஆளுக்கா? என்னது பாம்பே? டேய் அங்க போறா. இவ்ளோ பெரிய வெடி எங்கடா வாங்குன? வா, இவ்ளோ பெரிய வெடியா இருக்கு. இத வெடிச்சா ஏரியாவே காலி ஆயிடும் போலயே. ஆனா தெரிய காணோம். என்ன எரியுது? கொளுத்திட்டேன். குளிச்சிட்டியா? முன்னாடி ஏதோ எரியுது. இப்பதான் வெளியே. இப்பதானா? வெடிச்சதா? திருசல் நெருப்புலாம் உள்ள போயிடுச்சு. ஆனாலும் அது வெடிக்கவே மாட்டேங்குது. அதான் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அது டூப்ளிகேட்னு நினைக்கிறேன். வெடிக்க போதா? புகை வருது. ஆமா, வெடிக்கல நம்ம தூக்கிட்டு வந்துருவோம்ல வெடி. புகை வருது. ஒரிஜினல் தான் போல. ஐயோ ஏரியால அந்த வீடே காலி. கேர்ள்ஸா? அம்மா முக்காவாசி இந்த போட்டோக்கு தான் இது பண்ணுங்க. சாணி அம்மா இதை வச்சு நிறைய பேர் தெரிச்சு மூஞ்செல்லாம் அவங்க மேலாம் சிரிக்கும். சரி இல்லையா அது? சாணி நியூ லக்கி வேற பாக்குறாரு. தண்ணியா இதுக்குள்ளே வச்சிருக்கேன் நான். வெடிக்குமா? வெடிக்கும் செமையா இருக்கும். இங்கே வச்சிருவாங்க வெடி. காருக்குள்ள வச்சு வெடிக்க போறாங்க போல. கார் கீழே வச்சிருவாங்க. உள்ளே போடுறாங்களா? இதெல்லாம் வைக்கல. மச்சி வண்டியில வச்சுக்கிட்டு இருக்கான. முடிச்சுட்டீங்க போங்க. இருங்க பாய். டேய், அப்ப டைம் வச்சுட்டாங்களா? லேட் நைட்ல படம் செடி கூட தெரியாதா உனக்கு? இவன நல்லவ மாதிரி பேசுறான். போலீஸ் பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுதுடா. போடா, நாங்க பார்க்காத போலீஸா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியா போ. நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே பட்ட. சார், ஹாப்பி தீபாவளி சார். நைட் டைம்ல பட்டாசு வெடிக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சார், நான் படசா ஓடிக்க சார். அப்ப என்ன அது கையில? சார் ஒண்ணு இல்லையே சார். அப்ப அது யாரு? சார் அது யாருன்னே தெரியல சார். இந்த விட யாருன்னு தெரியல சார். சும்மா நின்னுட்டு சார். ஓஹோ சரி எடு. சார் அது வண்டியில வைடா. காலி சார். போடா போச்சா? சீக்கிரம் இருடா. சார் இருடா. வச்சா யாரா விழுந்துரும். போங்க யாரோ விழு. 12வது பாக்ஸா? பத்தி எங்க போட்டேன்? ஐயோ, வெடியே போயிடுச்சு. பத்தி போனா என்ன புகை வருது. நம்மளை விட யாரு அங்க பயங்கரமா பட்டாசு வெடிக்கிறது? அண்ணே, பட்டாசு வெடிக்கிறீங்களா? பாத்து வெடிங்க. அங்க ஒரு போலீஸ்காரு இந்த பட்டாசுலாம் பார்த்தா எடுத்து போயிரு. அந்த போலீஸே நான் தான்டா. पूरी बच्चा
நேர விழும். ஏண்டா பட்டாசு பாக்ஸ்ல வத்தி போட்டு கொலைப்பட பார்த்தது இல்லாம என்ன கலாய்க்கிற நீ? முறுக்கு அம்மா காலையில கிச்சன் ஏ அப்பா என்னம்மா இவ்ளோ முறுக்கு? எல்லாம் தீபாவளிக்கு தான். தீபாவளிக்கா? என்ன வீட்டுக்கு சரியா இல்ல ஊருக்கு சரியா? உனக்கு தாண்டா. எனக்கா? நல்லா சாப்பிட்டு உடம்ப ஏத்து. அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு இதேதான் ஸ்நாக்ஸ். ஈக்கு முறுக்காமா? டேய் சாப்பிடுறா. அதான் இருக்கும் நடக்கும். அம்மா சிக்கனுக்கும் இது சாப்பிடுறா. நைட்டுக்கும் மதியானத்துக்கும் இதே வந்துடும். நம்ம அப்படிதான் தின்னுட்டு இருந்தோம். யாருமே அம்மா அம்மா தலை வலிக்குதுமா. முறுக்கு சாப்பிடுறியா? அன்பா முறுக்கு கொடுத்து விட்டுங்க. அதான் நினைக்கிறேன். ஹாப்பி அவர் எடுத்துட்டு வந்து தர போறாரு. அவர் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காரு. ஹாப்பி தீபாவளி. போனது மறுபடியும் வந்துருக்கு. ஐயோ முறுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு எதுவும் வர மாட்டேங்குது. கடைசி முறுக்கு. டேய் மறுபடியும் என்னம்மா? கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. என்ன எழுப்பு? இந்த முறுக்கை எடுத்து கொஞ்சம் மேல வைடா. எந்த முறுக்கு? இன்னும் சுட்டு வச்சிருக்காங்க. ஏ அப்பா எனக்கும் பயமா இருக்கும். சில டைம் இது புடிச்சிச்சா இல்லையான்னு தெரியாது. ஓடிட்டு ஓடிட்டு விளையாடு. பயமா இருக்கும். இவரையும் ஓட்டுறாரு. அவர் கூட இன்னொரு அவரு ஒண்ணு வச்சிருக்காரு பான் சைடு. மாறி மாறி வந்து நிக்க போறாங்க. அவன் வச்சக்கு வெடி இவன் வச்ச வெடிக்கு மாத்தி வச்சிருக்கான். இது முன்னே திரும்பி பாக்குறாங்க. வேக்கா இருக்கும். ப்ரோ ஐயோ அவர் வெடி வச்ச இடத்துல நிக்கிறாங்களா? கீழே பட்டாசு. கீழையா? ப்ரோ 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 ஆ? ஒரு நிமிஷம் இருங்க, பட்டாசு வச்சுக்கிறேன். ஆமா ஆமா ஆ? வெடிக்க வைக்காத அந்த நேரத்துல. பட்டாசா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெடிக்காது. கிட்ட பண்ணணும். கிட்ட போனா வெடிக்கும். ப்ரோ டைம் ஆகுது ப்ரோ. அண்ணா வெடிச்சுண்ணா வெடிச்சுங்க, ஒரு நிமிஷம். ஆமா ஆமா அத்தை எப்படி இருக்காங்க? நான் அதோ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போயிடுவேன். என்ன அன்பது வெடிக்குமா? நைட்டே ஆயிட்டு. ப்ரோ கிட்ட வந்துடுச்சு. வெடிக்கும் போது இந்த வெடிக்காத வெடிக்கு நடக்கும் நடக்கும். மூடிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இல்ல உண்மையிலே அப்படிதான். வரும்போதெல்லாம் வெடிக்காது. கரெக்டா அவன் கிராஸ் பண்ணணும் வெடிக்கும். கைக்கோவா தூக்கி விட்டு எறிய போறாங்களா? மற்ற வீட்டை தூக்கி போடுவாரா? தான் போல இருக்கு. ஓராம்பு ஓ பழி வாங்கறதுக்கா? அவன் கூட சேர்ந்தாதான் என் புள்ளைய வீணா. மாட்டினாரு. என்னையாடா திட்டின? எப்படி பத்த வைக்கிறாங்க? அடுத்து யாரு? ஏய் என் பையனை தேடி வீட்டு பக்கம்லாம் வராதடா பொறுக்கி. இனி நீயே வரமாட்டேன். முடிச்சிடாது.
அது கையில வெடிக்காது. ஐயோ ஐயோ ஐ லவ் யூ கூட என்ன பண்ணுச்சு கழட்டி விட்டுருச்சா? நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ. அப்புறம் நாளைக்கு லவ் பண்ணலையோ? லவ் பாடி பண்ற லவ். லவ் பண்றியா? காரணமே இல்ல லவ் பண்றது. லவ் இன் பீஸ். 2021. சரி. மச்சான் மச்சான் இது வெடி மச்சான், புஷ் மச்சான், பண்ண இது போறேன். வேடா, இது வேடாடி. இறா எல்லாத்தோடையும் இறா கட்ட. என்னது இவரே வெடிக்க மச்சான், சொல்றாங்க? பா, 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 பா. பயப்படுறாங்களா மத்தவங்களா? 2022. ஓ, அப்படி இருக்கும். 3 பேரா இருந்தா ஓ எல்லாம் அம்மா போயிட்டாங்க. டாடி வரல? மச்சி அவனுக்கு தலை தீபாவளிடா. மாமியார் வீட்டு போய் போயிடா. கல்யாணம் ஆயிட்டு எல்லாருக்கும். ஓ, ஒரு அதான், வருஷம். அதான். இவரு மச்சி, அவன விட்றா. அவன் கிடக்குறான். எத்தனை வருஷம் ஆனாலும் 3 பேர் மட்டும் வெடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் பாரு வர்றா. இந்தா, இந்தா. 2023. வேற காணாம போயிருமா? என்னமா வெடிது? நல்ல பட்டாசு. என்னடா ம். இந்த வருஷம் விக்கியும் வரல? மச்சான் அவனுக்கு தான் தலை தீபாவளில. அவன் மாமியார் வீட்டுல இருக்கிறான். இனிமே குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிடுவான். நம்ம உள்ள வரமாட்டான். டேய் சை என்ன சோகமா இருக்கிறா? அவனும் கிடைக்கிறானே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு உயிர் நண்பன். ம். நான் இருக்கிறேன். எதுக்கும் கவலைப்பட. டா ஓடு பாம. 2024. உயிர் நண்பன் ஓடி விட்டார். உனக்கு உயிர் நண்பன். நான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் பாரு வர்றா. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் நெவர். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே. ஏன்? டேய் நானே செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதை ஒரு இருண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. ஏன்? என்னடா உனக்கு எங்க சேர்ந்து பட்டாசு வெடிக்கணும்? ஒரு 10 வருஷம் கழிச்சிட்டு அண்ணா என்ன நீங்க தள்ளி வரல நீங்க வர முடியலண்ணே நீங்க அதானே? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணே. ஆ. வேற என்ன? அண்ணே என் குழந்தை வீட்டில் தூங்குது. நீங்கள் வேணா கொஞ்சம் ஓரமாக போய் பட்டாசு வெடிக்கிறீங்களா? அசிங்கத்தின் அசிங்கம், உச்சக்கட்ட அசிங்கம் தான். அட குட்டி கொஞ்சம் நீயே குழந்தை தான்டா. மாதிரிதான் இருக்கா. உனக்கு குழந்தையா? இருக்கு வாய்ப்பு. என் குழந்தை வீட்டில் தூங்குது. நீங்கள் வேணா கொஞ்சம் ஓரமாக போய் பட்டாசு வெடிக்கிறீங்களா? இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? என்னாச்சு? ஹாப்பி தீபாவளி. சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதே மாதிரிதான் தீபாவளி டைம்லாம் அந்த இது அணுகுண்டு வந்து இந்த மாதிரிதான் சாணியில வைக்கிறது, தண்ணிக்குள்ள தண்ணி தேங்கி இருக்கும் அதுல வைக்கிறது, எதுலயாவது வச்சு அது அது எப்படி வெடிக்குது அப்படின்னு இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாணிக்குள்ள வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த தெரிக்கும் அடி. அது வந்து அது என்ன அணுகுண்டு வச்சு மேல குண்டான் சட்டியெல்லாம் கவுத்து வச்சு அது மேல போய் ஆமா, வெடிக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான் பாத்துருக்கேன். பிளாஸ்டிக் இது இந்த வாட்டர் பாட்டில் பழைய வாட்டர் பாட்டில் எல்லாம் வைப்பாங்க. இந்த சாணிலாம் வச்சு நிறைய பேர் மேலாம் தெரிக்கும். ஏன் நான் வச்சேன் எங்க மேலேயே தெரிக்கும். சில டைம் அவ்வளவு தூரம் தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி நிக்கலன்னா இது அவ்வளவு தூரம் ஃபோர்ஸா பார்க்கும். அதே மாதிரி இந்த ராக்கெட்டும் அதே மாதிரிதான். ராக்கெட்லாம் ஒழுங்கா அந்த வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிறதே இல்லை. சும்மா இதுலயே சொருகி வைப்போம். அது அப்படியே அங்கே நின்று அங்கே வெடிச்சிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். நாங்க கம்பி மெத்தாப்பு, சங்கு சக்கரம், புசுவானம், ஆமா. சாட்டை, ராட்டை ஆனா இந்த வெடி கூட தெரியும் நம்மளுக்கு வெடிக்கும்னு. இந்த புஸ்வானம் தர சக்கரம்லாம் உங்ககிட்டே கேளுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வைக்கும் போது நான் நினைச்சேன் வெடிக்கும்னு சொல்றேன். இப்படி திரும்பதுக்குள்ள டம்முன்னு வெடிக்குது. அந்த சங்கு சக்கரமா சர சக்கரம் அது சுத்திட்டே இருக்கும்போது காலுகிட்ட வந்து டம்மில் வெடிக்குது. அந்த சாட்டைன்னு சொல்லிட்டு கையில புடிச்சுப்போமே அது டம்மில் வெடிக்குது. அப்புறம் பென்சில் வெடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுவும் வெடிக்கும் சில டைம். ஆகமத்துல வெடி வெடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி. ஆனா கொஞ்சம் அதெல்லாம் ரிஸ்கான இதுதான். மேக்சிமம் அது வெடிக்கும். எப்போ வெடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தே இது பண்றதுதான் நல்லா இருக்கும். நல்லா நீட்டா இருந்தது. அந்த கம்பி மெத்தாப்புல ரொம்ப பெருசா இருக்கும். இப்பெல்லாம் அப்படியே சைஸ் கம்மி பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் அவ்வளவா இதே பண்றதும் இல்ல. இந்த வருஷம் போன வருஷம்லாம் இதே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி இந்த
யாராவது கார் பைக் எல்லாம் கரெக்டா நம்ம வெடி வைக்கவும் கிராஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்துகிட்டு வெடி வச்சிருக்கேன். சில பேருக்கு எல்லாம் சொல்ல முடியாது, ஓட்டம் வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் மாத்துவோம் அப்படின்னு நினைக்கிறது தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்